ஆகாஷ் கம்பெனியில் வேலையை முடித்துவிட்டு தனது கம்பெனிக்கு வந்து சேர்ந்தான் சர்வா. அங்கு வந்ததுமே திவ்யாவிடம் ரெக்வெஸ்ட் என்னாச்சு என்று கேட்க அவளோ ஒன்றும் தெரியாமல் முழித்தாள். என்ன திவ்யா, உங்களை தானே கேட்கிறேன், என்னாச்சு என்று சர்வா மீண்டும் கேட்க, சார் நீங்க எதை பத்தி கேக்குறீங்க என்றாள் யோசனையுடன். என்ன திவ்யா, கவனம் வேலையில இருக்கா வேற எங்காவது இருக்கா? அந்த WW கம்பெனி பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கம்பெனி CEO என்ன சொன்னாங்க, அவங்க கிட்ட பேசுனீங்களா இல்லையா என்று சர்வா லேசான கோபத்துடன் கேட்டதும் தான் அவளுக்கு விஷயமே ஞாபகத்திற்கு வர, ஆமா சார், ஆமா ஞாபகம் இருக்கு, அவங்க கிட்ட நான் மறுபடியும் பேசினேன் சார். ஆனா கண்டிப்பா நம்ம கம்பெனி CEO கிட்ட பேசியே ஆகணும்னு பிடிவாதமா இருக்காங்க என்று அவள் கூறியதும் சில நொடிகள் யோசனை செய்த சர்வா, அவ்வளவுதானே, ஏற்பாடு பண்ணிடலாம், அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க என்று கூறிய சர்வா இதை இன்றோடு முடித்துவிட வேண்டும் என நினைத்திருந்தான். பிறகு, சார் இன்னைக்கு உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் மட்டும்தான், அதை தவிர வேற எந்த அப்பாயின்மெண்ட்டும் இல்ல என்று அவள் கூற, நல்ல விஷயம், பெண்டிங் இருக்கிற எல்லா வேலையும் இன்னைக்கு நான் முடிச்சிருவேன் என்று கூறி நாற்காலியில் சுழன்ற சர்வா, புதுசா ஒரு கம்பெனி கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண ரெடி பண்ண சொல்லி இருந்தேன்ல, அது என்னாச்சு, அந்த கம்பெனி பேரு என்று யோசித்தவன், டிஜிட்டல் வேர்ல்ட், எல்லா வேலையும் முடிஞ்சுதா என்று கேட்டான். தனது கையில் இருந்த ஃபைலில் பக்கங்களை புரட்டிய திவ்யா, எஸ் சார், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, சூப்பர்வைசர் அப்புறம் வேலைக்கு தேவையான ஆட்கள் எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டேன் என்று கூற, ப்ராடக்ட்ஸ் எப்ப ரெடியாகும் என்று அடுத்த கேள்வியை கேட்டான் சர்வா. வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க சார், ஆல்ரெடி எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு, அண்ட் அந்த கம்பெனில பாதி பேமெண்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப நம்ம ப்ராடக்ட்ஸ் டெலிவரி பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி, எல்லாத்தையும் மாயா மேடம் தான் சார் பாத்துக்கிட்டாங்க என்று அவள் சொல்லி முடித்ததும் சர்வா முகத்தில் லேசான புன்னகை. மாயாவின் மீது இப்போது அவனுக்கு நிறையவே நம்பிக்கை வந்திருந்தது. எந்தவிதமான சூழ்நிலையையும் அவளால் கையாள முடியும், நேர்மையாகவும் இருக்க முடியும் என புரிந்து கொண்டான். அதே நேரம் இன்னொரு புறம் குயின்சியின் ஞாபகம் வர உள்ளுக்குள் எரிச்சல் எழுந்தது. அவளது நடவடிக்கை, கீழே வேலை செய்பவர்களிடம் திமிராக பேசும் முறை என்று எதுவுமே அவனுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நெருக்கமாக இருப்பதால் அதை தெரிந்து கொள்ள நினைத்தான் சர்வா. அவன் யோசனையோடு இருக்க, சார் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா என்று அவள் கேட்டதும், நான் கேட்ட அந்த கான்ட்ராக்ட் டீடைல்ஸ் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க, வேற ஏதாவது வேணும்னா நான் கூப்பிடுறேன் என்று கூறினான் சர்வா. அதற்கு தலையாட்டியவள், ஓகே சார், நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சொல்றேன் என்று அவள் சொல்லி முடிப்பதற்குள் கை நீட்டி தடுத்த சர்வா, சொல்ல வேண்டாம், டீடைல்ஸை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் CEOக்கு அனுப்பிடுறேன், நீங்க தேவையில்லாம இங்கேயும் அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க வேண்டாம் என்று பேச்சை முடித்துக்கொண்டு சர்வா அவளை அங்கிருந்து கிளம்பும்படி சைகை செய்தான். திவ்யா அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் போனதும் உடனே சென்று தனது கேபின் கதவை மூடிவிட்டு மீண்டும் வந்து இருக்கையில் அமர்ந்தான் சர்வா. தான் டைகராக மாறி WW கம்பெனியின் CEO ஜெயக்குமாரிடம் பேசுவதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக கவனமாக இருந்தான். அடுத்த சில நிமிடங்களிலேயே திவ்யாவிடமிருந்து சர்வாவிற்கு தேவையான தகவல்கள் வந்து சேர அந்த போன் நம்பரை பார்த்து தன்னுடைய டைகர் நம்பரிலிருந்து அழைத்தான். 2 ரிங்கில் அந்த பக்கம் போனை அட்டன் செய்த ஜெயக்குமார், ஹலோ, யார் பேசுறது என்று கேட்டான். இந்த பக்கம் சிரித்த சர்வா போனை எடுத்ததும், குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஜெயக்குமார் என்று மெல்லிய குரலில் கூறியதும் சில நொடிகள் அமைதியானான் ஜெயக்குமார். பிறகு, உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா எனக்கும் உங்களை தெரிஞ்சிருக்கணும், யார் நீங்க, உங்க நம்பர் பிரைவேட் நம்பர்னு காட்டுது என்று சந்தேகத்துடன் கேட்டான். யாருமே தன்னை கண்டுபிடித்து விடக்கூடாது, அப்படியே தான் டைகர் என்று தெரிந்தாலும் இதுதான் தன்னுடைய போன் நம்பர் என்று தெரிந்துவிடக் கூடாது என பல வேலைகளை தெளிவாக செய்திருந்தான் சர்வா. ஜெயக்குமார் சொன்னதை கேட்டு சத்தமாக சிரித்த சர்வா, தப்பா சொல்றீங்க ஜெயக்குமார், எனக்கு உங்களை தெரியும், ஆனா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மிதான், பட் என்ன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, இன்ட்ரோடக்ஷன்ஸ், நல விசாரிப்புகள் இதெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம், என்கிட்ட உடனே பேசி ஆகணும்னு என் ஸ்டாஃபை வற்புறுத்தினீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணி இருக்கேன் என்று சர்வா சொன்னதும், பேசி ஆகணும்னு சொன்னேனா யோசனை செய்த ஜெயக்குமார், அப்படின்னா நீங்க இமேஜிங் செக்யூரிட்டிஸ் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கீங்களா என்று கேட்டான். எஸ், CEO ஆஃப் இமேஜிங் செக்யூரிட்டிஸ் ஸ்பீக்கிங், ஐ மீன் டைகர் ஸ்பீக்கிங் என்று அவன் சொன்னதும் அந்த பக்கம் ஜெயக்குமாருக்கு இதய துடிப்பே நின்று போனது. என்ன டைகர்,
இப்ப நீங்க என்ன சொன்னீங்க என்று நம்ப முடியாமல் மீண்டும் கேட்க, எஸ், உங்க காதுல என்ன விழுந்ததோ அதைத்தான் நான் சொன்னேன். உங்ககிட்ட பொய் சொல்லி விளையாட எனக்கு டைம் இல்ல என்று சர்வா கூறியதும், இல்ல, நான் நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல, அது வந்து என்று என்ன பேசுவது என தெரியாமல் தடுமாறினான் ஜெயக்குமார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் உங்களை சந்தேகப்படல. திடீர்னு டைகர்னு சொன்னதும் கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன். நீங்க தான் இந்த கம்பெனியோட ஓனரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுதான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் என்று சமாளிக்க முயன்றான் ஜெயக்குமார். எனக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நானே அப்பப்போ எது என்னோட கம்பெனின்னு மறந்து போயிடுவேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இது என்னோட கம்பெனின்னு தெரியும்? ஒருவேளை உங்களுக்கு என் கம்பெனிக்குள்ள ஸ்பை இருந்தா இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு என்று சர்வா கூறியதும், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ண போறேன் என்று வேகமாக கூறிய ஜெயக்குமார் டைகருக்கு பிடித்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என நினைத்தவன், நான் உங்க கம்பெனில ஸ்பை? என்ன பேசுறீங்க நீங்க? நான் ஒரு சின்ன கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சது கூட இல்ல என்று சொன்னவன், இப்ப கூட நான் டைகர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்னால நம்பவே முடியல. உங்ககிட்ட பேசினதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்று லேசான சிரிப்புடன் கூறினான். ஓகே, நீங்க என்ன கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டேன். எப்ப மீட்டிங் வச்சுக்கலாம்? நேர்ல பார்த்து எந்தெந்த கம்பெனி என்னோடதுன்னு உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? நான் எப்ப வரணும்னு சொல்லுங்க, நீங்க எப்ப சொன்னாலும் நான் வரேன் என்று சர்வா கூற, தான் டைகரை கோபப்படுத்தி விட்டோம் என புரிந்து கொண்ட ஜெயக்குமார், நோ நோ சார், அந்த மாதிரி எதுவும் இல்ல. நீங்க நேர்ல வர வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க என்ன மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க எப்ப அரேஞ்ச் பண்ணாலும் நான் கண்டிப்பா வரேன் சார். டைகரை பாக்குறதுக்கு எல்லாரும் எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படிப்பட்ட வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. நான் அதை வேண்டான்னு சொல்லுவேனா என்று தேனாய் ஒழுகும் குரலில் சொன்னான் ஜெயக்குமார். அதை கேட்டு இந்த பக்கம் சிரித்துக் கொண்ட சர்வா, பிறகு என் ஸ்டாப், நீங்க என்னோட கம்பெனி மேனேஜர் சர்வேஸ்வரன் பத்தி என்கிட்ட பேசணும்னு சொன்னதா சொன்னாங்க. என்ன விஷயம் என்று ஒன்றும் அறியாதவன் போல கேட்க, அது வந்து சார் என தடுமாறினான் ஜெயக்குமார். என்னவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா சொல்லுங்க. சர்வாவுக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை என்று சர்வா தெளிவாக கேட்டான். ஆனால் அந்த பக்கம் ஜெயக்குமார் தான் அதை கேட்டு சிறிது தடுமாறினான். எப்படியாவது சர்வாவை வேலையை விட்டு அனுப்ப வேண்டும் என்பது அவன் நோக்கமாக இருந்தாலும் இப்போது டைகரிடம் அதை கூறும் தைரியம் அவனுக்கு இல்லை. அதனால், நோ, எனக்கோ சர்வேஸ்வரனுக்கோ எந்த பிரச்சனையும் இல்ல. உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். அதாவது மிஸ்டர் சர்வேஸ்வரன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றாரு, அத பத்தி தான் உங்ககிட்ட சொல்லணும் என்று கூறியதும் இந்த பக்கம் சர்வாவிற்கு சிரிப்பு வந்தது. ரியலி என்று நம்ப முடியாமல் கேட்க, ஆமா சார், நிஜமாதான் சொல்றேன் என்றான் ஜெயக்குமார் தெளிவான குரலில். வேற ஏதாவது விஷயமா இருந்தா நானே நேர்ல பார்த்து சர்வேஸ்வரன் கிட்ட பேசி இருப்பேன். பட் அவரை பத்தி பாராட்டுக்கள் சொல்லணும்னு நினைச்சேன். அதான் அது உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி இருந்தேன் என்ற ஜெயக்குமார், சார், நம்ம நிஜமாவே மீட் பண்ண போறோமா? எப்ப மீட் பண்ண போறோம் என்று மீண்டும் அதே ஆவலோடு கேட்டான். மீட்டிங் நீங்க நடந்துக்கிற முறையை பொறுத்து, பர்டிகுலர்லி இந்த கம்பெனி கூட உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அதை பொறுத்து அமையும். என்னோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லயே இந்த கம்பெனி தான் ரொம்ப சின்னது. சோ இதுக்கு நான் பெருசா அட்டென்ஷன் கொடுக்கறது இல்ல. என்னோட இடத்துல இருந்து இத சர்வேஸ்வரன் தான் பாத்துக்கிறான். அவனை முழுக்க முழுக்க நம்பி இந்த கம்பெனியை நான் ஒப்படைச்சிருக்கேன் என்று சர்வா கூறியதும் ஆச்சரியம் அடைந்த ஜெயக்குமார், சார், அப்படின்னா நீங்க சர்வேஸ்வரன் கூட நேரடியா டச்ல இருக்கீங்களா? அவர் உங்களை பார்த்திருக்காரா? அவருக்கு உங்களை நல்லா தெரியுமா என்று பல கேள்விகளை அடுக்க சர்வா சிரித்துக் கொண்டே, அஃப்கோர்ஸ், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க டைகர், அதாவது என்ன மீட் பண்ணணும்னா முதல்ல சர்வேஸ்வரனை மீட் பண்றதுதான் அதுக்கான முதல் ஸ்டெப். சர்வேஸ்வரன் கூட இருந்தா டைகரை மீட் பண்ண மாதிரி தான் என்று கூறிய சர்வா ஜெயக்குமார் பதில் சொல்வதற்குள் அழைப்பை துண்டித்து விட்டான். அடுத்த நொடியே குயின்சி இடமிருந்து அழைப்பு வர அழைப்பை ஏற்றதும், ஹலோ பாஸ், இன்னைக்கு 3 இன்வெஸ்டர்ஸ் கூட மதியம் 2 மணிக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி இருக்கேன். உங்களால அட்டெண்ட் பண்ண முடியுமா என்று அவள் கேட்க யோசித்த சர்வாவிற்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அதே 2 மணிக்குதான் இந்த கம்பெனியின் இன்வெஸ்டர்களையும் அவன் சந்திக்க ஏற்பாடு செய்திருக்கிறான். அதனால் யோசனையோடு, நேர்ல வரணுமா இல்ல கால்ல ஜாயின் பண்ணா போதுமா என்று கேட்க, நீங்க கான்ஃபரன்ஸ்ல ஜாயின் பண்ணா கூட போதும் சார். ஆனா நீங்க ஆபீஸ்க்கு வந்தா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க இன்னைக்கு வரீங்களா சார் என்று அவள் ஆர்வத்தோடு கேட்க, நோ, நான் கான்ஃபரன்ஸ் கால்ல வீட்ல இருந்தே ஜாயின் பண்ணிக்கிறேன். எல்லா இன்வெஸ்டர்ஸோட போன் நம்பர் டீடைல்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்க என்று கூறி அழைப்பை துண்டித்துவிட்ட சர்வா கால் கைகளை நீட்டி சோம்பல் முறித்தான்.
ஜெயக்குமாரிடம் பேசிய விதத்தில் இனி சர்வாவாகவே இருந்தாலும் தன்னிடம் தேவையில்லாமல் யாரும் பிரச்சனை செய்ய மாட்டார்கள் என அவனுக்கு தோன்றியது. அதனால்தான் தெளிவாக அவ்வாறு பேசியிருந்தான். அதே நேரம் இங்கு வேதிகாவிடம் கத்திக் கொண்டிருந்தான் தீரஜ். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? உன்னோட இந்த பிளான் எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? யாருக்கும் தெரியாம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டா என்னால எதையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா என்று அவன் கத்திக்கொண்டே போக, கொஞ்சம் பொறுமையாகிரு, எதுக்கு இப்படி கத்தற என்றாள் வேதிகா. என்ன எதுவுமே நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நடந்த அவமானத்தை இப்ப வரைக்கும் என்னால மறக்க முடியல. நீ ரொம்ப சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்க என்று கத்திய தீரஜுக்கு இன்னும் கூட கோபம் குறைந்திருக்கவில்லை. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்புதான் சர்வாவை அடிக்க ஆள் தயார் செய்து அனைவர் முன்னாலும் அடி வாங்கி அவமானப்பட்டான். இன்று மீண்டும் வேதிகாவால் அவமானப்பட்டதை அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதுவும் இது முழுக்க முழுக்க வேதிகாவால் தான் நடக்கிறது என்று அவன் மிகவும் ஆழமாக நம்பினான். ஒருவேளை தான் அவளுக்கு செய்த துரோகத்தை அவள் கண்டுபிடித்து தன்னை பழிவாங்குகிறாளோ என்று கூட சிந்தித்து விட்டான் தீரஜ். அதில் இன்னும் கோபம் வர, மொத்த கம்பெனி முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டேல்ல, உனக்கு சந்தோஷம்தானே என்று மீண்டும் அவளிடம் கத்த, போதும் தீரஜ், நானும் உனக்கு பொறுமையா சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்க. வாய்க்கு வாய் அண்ணன்னு சொல்லி எமோஷனல் டிராமா போடாத. இதெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. அந்த கம்பெனியில உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? நேத்து வரைக்கும் எல்லாத்துக்கும் சர்வாதான் காரணம்னு சொன்ன, இன்னைக்கு என்ன காரணம் சொல்ற? என்னதான் இவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க என்று இப்போது அவளும் கோபத்தில் கேட்டுவிட, பற்களை கடித்தவன், நீ எனக்கு தெரியாம என்ன பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த குயின்சிக்கு பணம் கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல என்னை இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு சொன்னதே நீதானே என்று அவன் கேட்டதும் வேதிகாவிற்கு பெரும் அதிர்ச்சி. தன்னை இவ்வளவு கேவலமாக அவன் சித்தரிப்பான் என்று வேதிகா சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. அதில் வேதிகாவிற்கும் கோபம் வர, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னை வெளியே அனுப்புனது புரோட்டான் கம்பெனி. அவங்களுக்கும் உனக்கும் பிரச்சனை இருந்ததுன்னா அங்க போய் பேசி சரி பண்ணிக்கோ. தேவையில்லாம என்ன இதுக்குள்ள இழுக்காத என்று அவள் கராராக சொல்லிவிட, ஏய், என்ன வெளியே அனுப்பிட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சியா? நீ பண்ணுனதுக்கு கண்டிப்பா நீ பதில் சொல்லியே ஆகணும். உன் தப்ப நினைச்சு நீ கண்டிப்பா வருத்தப்படுவ என்று சபிப்பது போல கூறியவன் ஆபீஸிலிருந்து கிளம்பிவிட, வேதிகா போகும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். காரில் வந்து அமர்ந்த தீரஜுக்கு மீண்டும் ஆகாஷ் ஞாபகம் வந்தது. மீட்டிங்கிலிருந்து கிளம்பியதும் ஆகாஷை பார்க்க அவன் வீட்டிற்கு சென்றான். அவன் அங்கு இல்லாமல் போனதில் திரும்பி வந்து வேதிகாவோடு சண்டை போட்டான். இந்த ஆகாஷ் டைகர் கிட்ட இருந்து ஏதோ ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு சொன்னான். அத பத்தி நான் மறுபடியும் கேட்கவே இல்லையே என்று யோசனை செய்தவன் நேராக ஆகாஷின் ஆபீஸுக்கு கிளம்பினான். உள்ளே நுழையும் பொழுது எப்படியாவது ஆகாஷ் கிட்ட சொல்லி புரோட்டான் கம்பெனில என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும், வேதிகாவை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில அனுப்பணும் என்று ஏதேதோ திட்டம் போட்டுக்கொண்டே வந்தவன் ரிசப்ஷனில், நான் ஆகாஷை மீட் பண்ணணும், அவர் இருக்காரா என்று கேட்க, அவர் இங்கே இல்ல சார், இனிமே இங்க வரவும் மாட்டாரு என்று கூறியதும், வாட், என்ன சொன்னீங்க என்று புருவம் உயர்த்தி கேட்டான். ரிசப்ஷனிஸ்ட் பதில் சொல்வதற்குள் அங்கு வந்த இந்து, எஸ், அவங்க சொல்றது உண்மைதான், இந்த கம்பெனி இப்போ ஆகாஷோட கம்பெனி இல்ல என்று கூறியதும் இன்னும் குழம்பி போனான் தீரஜ். ஆகாஷ் கம்பெனியில் நடந்த மாற்றங்கள் தீரஜுக்கு தெரிய வருமா? ஏகே கார்ப்பரேஷனின் புதிய சிஇஓ யாரென்று தெரிந்தால் தீரஜ் என்ன செய்வான்? ஆகாஷை தேடி கண்டுபிடிப்பானா தீரஜ்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.